Hi friends, welcome to my channel Healthy Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் குழம்பு. இந்த சிக்கன் குழம்பு செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சளும் தயிரும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன். இதை நீங்க வந்து செய்ய ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி ஊற வச்சா போதும். ஏன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது எப்படி ஒரு 15 minutes ஆயிரும் சிக்கன் ஆட் பண்ணும்போது. ஸோ நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சிக்கனை மட்டும் ஊற வச்சிருங்க. அடுத்தப்ப நம்ம அதை வதக்கி எல்லாம் பண்ணும்போது சேர்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 போல சின்ன வெங்காயம் எடுத்து அதை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு பிரியாணி இலை, சோம்பு ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது வந்து குழம்பு மசாலா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு மசாலா இல்லாதவங்க சில்லி பவுடரும் மல்லி பவுடரும் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு பாதி மல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு அரைக்க போகிறதுக்கான பேஸ்ட். இந்த தேங்காவை வந்து அரைச்சி நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 5 போல் பூண்டு, கொஞ்சமாக கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு சால்ட்டு, கறி லீவ்ஸ், அப்புறம் நம்ம கரம் மசாலா 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஜாதி பத்திரி, ஒரு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான்வெஜ்ஜுக்கெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கரம் மசாலா எல்லாமே போட்டுடலாம். பட்டை, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு, தேவையான காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு உள்ள எல்லா பொருட்களையும் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் வெங்காயத்தெல்லாம் வதக்கி எடுத்துட்டேன். இது வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் பச்சையாக கூட அப்படியே அரைச்சி கூட சேர்க்கலாம். நான் இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் கொடுக்குன்றதுனால லைட்டாக ஒரு 30 செகண்ட் மட்டும் வதக்கி இப்போ அரைக்க போகிறேன். அரைச்சி தனியாக பேஸ்ட் ஆக்கி தனியாக வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ தேங்காவை அரைச்சி எடுத்தாச்சு. இங்கேயும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், குழம்பு மசாலா அண்ட் கறி லீவ்ஸ். இது கூட நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இந்த குழம்பு அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 3 minutes ஆச்சும் இதை நம்ம நல்லா வதக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 3 minutes ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்லா எண்ணெய் மிதந்துட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சேர்த்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு இல்லைன்னா இன்னும் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. இன்னும் நம்ம தேங்காய் பேஸ்ட் மட்டும்தான் ஆட் பண்ணலை. இப்போ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு இப்போ இதுலேயே நல்லா சிக்கன் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் விட்டுட்டு வதக்கிக்கலாம். சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் இப்போ இதை ஜஸ்ட் ஒரு 5 minutes இந்த மசாலாலே நல்லா வேகிற மாதிரி ஒரு 5 minutes சிம்மில் போட்டு வேக வைக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் கவர் பண்ணி வேக வைக்கலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு 10 minutes நல்லா வேக வைக்கலாம். இப்போ 15 minutes ஆயிடுச்சு. சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes மட்டும் நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ ஒரு 3 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கறி லீவ்ஸும் கோரியாண்டரும் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போது நம்மளுடைய சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.